நண்பர்களே, என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்பவும் ஒரு ரீல்ஸ் தான் பார்க்க போறோம். ஒரு ஏகப்பட்ட ரீல்ஸ் வச்சிருக்கேன். என்ன மாரி ரீல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரு டான்சிங் சம்மந்தப்பட்ட ஒரு ரீல்ஸாவே தான் இருக்கும். இப்ப இருக்கிற க பாட்டோட, அப்போ இருக்கிற பழைய பாடல்கள், பழைய படத்தோடைய சீன மிக்ஸ் பண்ண மாரியான ஒரு டான்ஸ் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல் நம்ம வந்து ஒரு ரீல் பார்க்க போறோம். அந்த ரீல் நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல வந்து 2 லெஜண்ட் இருப்பாங்க. அ நம்ம சிவாஜி நம்ம சிவாஜி கணேசன் சாரும், ஜெயலலிதா அம்மாவும் நடிச்ச பட்டிக்காடா பட்டணமா படத்துலருந்து ஒரு சீன் ஒண்ணு மேக் பண்ணி போட்டிருக்காங்க. ஒரு ரீலு. அதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நெறைய பேர் அந்த ரீல் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரீல் வந்து நல்லா இருக்கு. இந்த ரீல் வந்து கண் விழித்தேன் காணவில்லை. அதுலேருந்து அப்படியே ஃபாஸ்ட் பீட்டுக்கு அப்போ இருக்கிற டான்ஸை மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ரீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் இந்த ரீலை பார்த்துருப்பீங்க. எனக்கு இந்த ரீல் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதே மாதிரி இன்னொரு ரீல் ஒன்று இருக்கு. அந்த ரீலும் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் அவருடைய ரீல் ஒன்று வந்திருக்கு. இதுவும் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பாடலாக மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அந்த இந்த இந்த சீனுக்கு அந்த பாட்டு வந்து கனெக்ட் ஆயிருக்குங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அடுத்த ரீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரொம்ப பழைய ஒரு டான்ஸ்ன்ற மாரி போட்டிருக்காங்க. அதாவது 1934ஆம் ஆண்டுன்ற மாரி ஒரு டான்ஸ் இன்னொன்னு ஒரு ரீல் ஒண்ணு பார்த்துருப்பீங்க. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது கூட கனெக்ட் ஆயிருக்கு. செம்மையா இருக்கு. எப்படியெல்லாம் இப்படியெல்லாம் கிரியேட் பண்றாங்களோ நல்லா இருக்கு. அதுவும் இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பாட்டை தூக்கி அப்போ இருக்கிற ஒரு மிக்ஸ் பண்ணி போட்ட விதம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இருக்குன்னா, சைலண்ட்டாக இருக்கு. ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு கோடு மாரி ஒண்ணு போகுது. ஒரு கோடு வந்து நீளமா போய்க்கிட்டே இருக்கும்ல, அந்த மாரி இந்த டான்ஸ் வந்து போய்க்கிட்டே இருக்கு. ஆனா சிம்பிளா இருக்கு. ஆனா அழகா இருக்கு. நல்லா இருக்கு. வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த ரீல் பார்ப்போம் வாங்க. அடுத்த ரீல் வந்து
அடுத்த ரீல் வந்து நம்ம சரத்குமார் சாரோடைய சிம்ம ராசின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்திருக்கும். அதில் எமோஷ்னலான ஒரு கிளைமேக்ஸ் சீன் ஒன்று, ஒரு பாடலோட கிளைமேக்ஸ் சீன் ஒன்று இருக்கும். அதில் வந்து நம்ம சரத்குமார் சார் வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணுவார். அந்த எடுத்து ஒருத்தவங்க ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது அந்த ரீல். பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1 மறுபடியும் போய்க்கலாம். 3, 2, 1 கத்தரையே நீ பாடு, கரையே வராது, கத்தரையே நீ பாடு, கரையே வராது, ஹாப்பியாக பாடு, பிபியே வராது, ஹாப்பியாக பாடு, பிபியே வராது, துதிப்போமா தேவனை, பாடுவோமா கத்தர, ஆமென், துதிப்போமா தேவனை, பாடுவோமா கத்தர, ஆராதிச்சு பாரு, ஆட்டு அட்டாக்கு வராது, பாரு, சோர்வு நல்லா இருக்குங்க. அடுத்தது அழகாக இருக்குது. இதில் எந்த அளவுக்கு காமெடி இருந்ததுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ரீல் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் ரியாக்ட் பண்ணி போடுறேன். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.